ஆக்சுவலாக அந்த வண்டியோட மைலேஜை கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். செம்மையாக கொடுத்துருக்காங்க வண்டி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ 2025 ரெனால்ட் கைகர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான். ஒரு 96 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது 3500 RPMல. ஃப்ரண்டில் உள்ள கிரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியராக கொடுத்துருக்குறாங்க. அண்டு லோகோவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹெட்லாம்ஸை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் அவ்வளோ ஃபுல்லாக எல்இடியாக கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஃபேஸ் லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பம்பரை வந்து நல்லாவே ஒயிட் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக தான் இருக்குது. 10 லிட்டர் பூட் ஸ்பேஸுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், பார்த்துருங்க. எல்இடி டைல் லேம்ப்ஸ் வந்துடுது உங்களுக்கு. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஸ்பேஸ் தான். ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து இதில் சார்ஜர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாள் உள்ள டிஷ்யூ பேப்பர். ஓகே. அண்ட் இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட டிரைவ் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வண்டி தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஸோ நான் இந்த வண்டியில் நானே ரொம்ப எதிர்பார்க்கல. இந்த வண்டியோட ரோட் ப்ரெசென்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்துடுது. இது அசர் லைட் கொள்ளுது. பெரிய க்ளோ பாக்ஸே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு வாட்டர் பாட்டில் கிடக்குது. ஆனாலுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. க்ளோ பாக்ஸும் டீசெண்டான ஸ்பேஸ் தான். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. இனிஷியல் பிக்கப் வந்து அந்த வண்டியில் ஒரு டக்குன்னு எதிர்பார்க்க முடியல. அதான் அந்த வண்டியில் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. செம்மையாக கொடுத்துருக்காங்க வண்டி. இந்த வண்டியோட மைலேஜ் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நானே எதிர்பார்க்கல. நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா அந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கும். வண்டியில் ஃபுல் லோடு வச்சுட்டு போனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ட்டு. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 205 mm கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டீசெண்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஆக்சுவலாக அந்த வண்டியோட மைலேஜை கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 23 கிடைக்குதுப்பா. ஸ்டீரியோ ஃபுல்லாக உங்களுக்கு டச்லேயே வந்துடுது. இந்த வண்டியோட மைலேஜ் 23 கிடைக்குதுங்க பெர் லிட்டருக்கு. நான் இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல வண்டி, நல்ல மைலேஜும் கிடைக்கணும், எனக்கு வந்து ரோட் ப்ரெசென்ட் இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வண்டி ஒரு சரியான ஒரு வண்டி. வண்டி ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஷாக்கிங். இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் காசு எதுவும் வாங்கலாம், நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 96 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு 3500 RPM கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நான் 3000 RPM வந்து நான் ரைஸ் பண்ண மட்டும் தான் எனக்கு டக்குன்னு வந்து அந்த இனிஷியல் பிக்கப் வந்து எனக்கு இருக்குது. சில வண்டியிலலாம் 1500, 2000, 2200 வந்துட்டு நம்ம லைட்டாக ரேஸ் பண்ணாலே அந்த இனிஷியல் பிக்கப் இருக்கும். இதில் வந்து அந்த ஒன்று மட்டும் தான் எனக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது, தவிர வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ரோட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வண்டியில். வண்டி கால் வச்சு மட்டும்தான் நம்ம வண்டி ஓட்டுறோம். இந்த வண்டியில் நம்ம கையாலே வண்டி ஓட்டலாம். நான் பாருங்கள், நான் இப்போ கால் யூஸ் பண்ணல. மைலேஜ் தான் இந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸே. இந்த வண்டியில் இவ்வளோ மைலேஜ், ஒரு பெட்ரோல் இன்ஜினில் இவ்வளோ மைலேஜ் கிடைக்குங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்காங்கல்ல. இவ்வளோ மைலேஜ் என்னடா இது 23 மைலேஜ் கிடைக்குது அந்த வண்டி அப்படின்னு.
இது ஒரு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ரெனால்ட் வந்து ஃபேஸ் லிஃப்ட் இறக்கணுன்னு இதெல்லாம் சூப்பராக செம்மையாக பண்ணிட்டாங்க. ஃபேஸ் லிஃப்ட், ரெனால்டோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து நான் ஓகே பெரிய அளவுலலாம் இருக்காதுப்பா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரெனால்டோட ஃபேஸ் லிஃப்ட்டு அந்த 2025 ஃபேஸ் லிஃப்ட் வந்து செம்மையாக கொடுத்து பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் வந்துட்டு கேட்டு பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு செக்மெண்ட்டில் நீங்கள் வண்டி தேடிட்டு இருக்கிறப்போ எல்லாமே அந்த செக்மெண்ட்டில் இருக்குங்கிறப்போ வந்துட்டு நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. மைனஸுங்கிறது நான் வந்து நிறைய வண்டி ஓட்டுனால சொல்கிறேன். மைனஸ் வந்து எனக்கு இந்த வண்டி இனிஷியல் பிக்கப் மட்டும் தான் எனக்கு இந்த வண்டியில் ஒரு மைனஸ். அண்டு வேறு எதுவுமே எனக்கு பெரிய மைனஸாகவே தெரில. வண்டி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது வண்டி. அண்ட் ஒரு 10 lakhsக்குள்ளே நீங்கள் வண்டி பார்க்குறீங்கன்னா பெட்டர் சாய்ஸ் நீங்கள் கைகர் பாருங்கள். இப்போ நிறைய வெஹிக்கிள் இருக்குது 10 lakhsக்குள்ளவே பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க. இப்போ மைலேஜ் எதிர்பார்க்குறப்ப இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மைலேஜ் எனக்கு நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெஹிக்கிளை வந்து நீங்கள் ஒரு 2000 RPMலேயே வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண 2002 இப்போ ஒரு 1 லிட்டர் இன்ஜினாட் இருந்துச்சுன்னா ஒரு 2000 RPMக்குள்ளேயே வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். 1.5 இல்லைனா ஒரு 1.3 1.4ல் நீங்கள் வெஹிக்கிள் வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு 2 to 2.5 RPMல நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா இருக்குதுங்க வண்டி. ஓட்டுறதுக்கும் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. லாங் ஸ்ட்ரெச்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது வண்டி. ரொம்பலாம் உங்களுக்கு நீங்கள் பாடி பெயின்லாம் அவ்வளோலாம் எதிர்பார்க்க முடியாது. டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளை ஓட்டி பாருங்கள். கன்ஃபார்மாக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த வண்டி பிடிக்கும். பழைய கேட்குறதுக்கு இதுக்கு ரொம்பவே வித்தியாசங்கள் இருக்குது. வண்டியோட சஸ்பென்ஷனும் நல்லா இருக்குதுங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்ஸ் அண்ட் பீம் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் நல்லாவே இருக்குது சஸ்பென்ஷனும். இது ரெனால்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ்லாம் உங்களுக்கு வராதுங்க. சுசுக்கியோட மெயின்டெனன்ஸ் தான் உங்களுக்கு ரெனால்ட்லேயும் இருக்கும். பெரிய அளவுலாம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது. வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்ங்க.